லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாரு, ரூம்குள்ள அப்படி இப்படின்னு இருக்கும். வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ற வேலை வச்சு கூடாது, சரியா? டீசெண்டா இருக்கணும். வட்டா டேய், என்னடா அண்ணன் பூக்கூடையே வாங்கிட்டு போறாரு? அத விடுறா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நல்லதுதானடா. டேய், அதெல்லாம் சந்தோஷம் தான்டா. ஆனா நம்ம சொன்ன விஷயம் மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாய் மூடு, சும்மா இருக்க மாட்டேடா. எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசிட்டு இருக்க. இல்லடா, இந்த விஷயம் எல்லாமே அன்னைக்கு தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. நீ தூங்காம போ. என்ன ஏன்டா டென்ஷன் ஏத்தி விடுற? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் படா. இவன் தலையில அடிச்சுட்டு போறான். என்ன, நான் சொல்ற விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்காமையா போறான் பைத்தியக்காரன். அன்னைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, சோழி முடிஞ்சது. My God, இப்படி மட்டும் நடக்க கூடாது. ஐயோ, அத்தை, 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 எங்க இருக்கீங்க? ஏய் பூஜா, என்னாச்சு பூஜா? அத்தை, ஏய் என்னாச்சு? எதுக்கு அழற? ஏய் என்னன்னு சொல்லிட்டாரு? என்ன யாருக்குமே பிடிக்கல. நான் இங்க இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை தான். என்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் இங்க வீட்டுக்கே போயிடுறேன். ப்ளீஸ், என் தலையில என்ன எழுதி இருக்கோம் அப்படியே நடக்கட்டும். பூஜா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சக்தி ஏதாவது சொன்னாளா? சக்தி, ஏய் சக்தி. அத்தை வேண்டாம். அவங்கள ஏன் தொந்தரவு பண்றீங்க? தொந்தரவா? இல்லத்த, புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் ஏன் குறுக்க நிக்கணும்? தேவையில்லாம எனக்கும் கெட்ட பேர் வேற. அத்தை நான் போறேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே தான் நான் இங்க வந்தனே. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. பூஜா, உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சக்திய விட்டு விலகி இருப்பேன்னு வெற்றி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். இத பாரு, நிச்சயமா அவன் அதை மீற மாட்டான். ஆனா சக்தி உங்க வார்த்தையை மதிப்பாளாத்த? விடுங்க. இத பத்தி எதுவும் பேசினா அசிங்கமா இருக்கும். கூட நிறைய வேற பூவெல்லாம் வேற எடுத்துட்டு போறான் வெற்றி. என்கிட்டயே அதை காமிச்சிட்டு சொல்லிட்டு வர போறான். எனக்கு எப்படி இருக்கும் அத்தை?
சக்தி தான் இப்படி எல்லாம் பண்ண சொல்றான். வெற்றி அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கான். நானும் சின்ன பொண்ணு தானே. நான் இந்த வீட்ல இந்நேரத்துக்கு உங்க மருமகளா கால் மேல கால் போட்டு கம்பீரமா இருந்திருக்க வேண்டியவ. ஆனா எல்லாம் என் நேரம். இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு வெற்றி இப்படி எல்லாம் பண்றான்? எல்லாம் சக்தி செய்யற வேலைத்த. பூஜா, நீ வா என் கூட. வெற்றியை நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஐயோ வேண்டாம். இத போய் எப்படித்த கேக்குறது? நீ வா, எப்படி கேட்கணுமோ நான் அப்படி கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம். உன் அத்தை சொல்றேன்ல, வா. அத்தை, வெற்றி ரொமான்டிக்கா ஊர் சுத்தினியா? ஒரு கூட பூவோட வந்திருக்கேன்னு என்ன வெறுப்பேத்துனல்ல, அந்த கூடைய தலையில வச்சுட்டு சும்மா தான் நீ படுத்திருக்கணும். வெற்றி, உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல நான் விட்டுற மாட்டேன். அத்தை கேளுங்க அத்தை. வெற்றி, என்கிட்ட சத்தியம் பண்ணதை நீ மறந்துட்டியா? ஏமா என்னாச்சுமா? அத்தை நடிக்கிறான். அத்தை செம்மையா நடிக்கிறான். 2 பேரும் ஊர் சுத்திட்டு வந்தாங்க அத்தை. இதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாளே சக்தி, அவதான் என்கிட்ட சொன்னாலே அத்தை. நாங்க ஊர் சுத்திட்டு வந்தோன்னு வெற்றி கூட சொன்னான் அத்தை. வெற்றி வேற கூட நிறைய பூவோட வந்தான் அத்தை. அத நான் என் கண்ணால பார்த்தேன் அத்தை. பூஜா, இருமா. டேய், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னம்மா கேக்குறீங்க? எனக்கு புரியல. வெற்றி, என்ன டென்ஷன் பண்ணாத. நீ ஒரு கூட நிறைய பூவோட வந்தியா இல்லையா? அத்தை, இவன்கிட்ட என்ன பேச்சு? வாங்க நம்ம ரூம்குள்ள போய் பாப்போம். பூவாலே அப்படியே ரூமை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பான். வாங்க. ஏய் மா, என்னம்மா இவ ரூம்குள்ள வரேன்றா? மா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா இவ. இல்ல வெற்றி, நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இத முதல்ல சொல்லு. கூட நிறைய நீ பூ வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஆமா, வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு என்ன போ? பாத்தீங்களா அத்தை, இவனே ஒத்துக்கிட்டான். எதுக்குன்னு கேளுங்க அத்தை. வெற்றி, பூஜாக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? என்னம்மா இப்ப எதுக்குமா அதெல்லாம் போய் கேக்குறீங்க? வெற்றி, நீ எதுக்கு பூ வாங்கிட்டு வந்த? அதுவும் ஒரு கூட நிறைய வாங்கிட்டு வந்திருக்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் இதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. ஏய் நிறுத்து, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. அம்மா பாருங்கம்மா. இதுக்குதான் வாங்கிட்டு வந்தானா? நான் கூட இவனை தப்பா நினைச்சிட்டனே. சாமிக்கு பூ போடணும் தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா ஏமா இந்த பூஜை எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்றா? அத்தை, நான் கேட்டப்போ இவன் வேற மாதிரி சொன்னான் அத்தை. இப்ப வேற மாதிரி பேசுறான். ஏய், இது என் வீடு. நீ பம்பு எடுக்கிறதுக்காக வேணும்னே கேப்ப. ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிருப்பாங்களா? ஏய் பூஜா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேனா இல்லையா? ஒரு லிமிட்டுக்கு மேல போன அப்புறம் வேற ஒரு வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கும். பாத்துக்க. பாருங்க அத்தை, பாருங்க. உங்க முன்னாடியே எப்படி மிரட்டுறான்னு பாருங்க. எங்க அம்மாவே உன்னை பாவப்பட்டு இங்க தங்க வச்சிருக்காங்க. அது அவங்க பெருந்தன்மை. இங்க அதுக்காக நீ சொல்ற எல்லாத்துக்கும் இங்க இருக்கிறவங்க தலையாடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதா? ஜாக்கிரதை சொல்லிட்டேன். என்னம்மாவா அவ்வளவு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அம்மா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா? என்னம்மா அது? எல்லாரும் இவகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணுமா என்ன? என் பெட்ரூம் வரைக்கும் வருவாளா? அம்மா இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்டானா நான் சும்மா இருக்க மாட்டேம்மா. நீங்க கொஞ்சம் சொல்லி வைங்க.
அம்மா உங்களுக்காக மட்டும்தாம்மா பொறுமையா போறேன். இல்லனா இவ்வளோ டீசெண்டாலாம் நான் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஒரு அளவுக்கு மேல அவ போனானா அப்புறம் நீங்க என் மேல வருத்தப்படாதீங்க சொல்லிட்டேன். ஒரு அலாரமா? ச்சே, 5 போயிட்டேன். வேற ரிங் டோனே கிடைக்கலையா உனக்கு? வேணும்னே பண்றோம். ஏய் வெற்றி, வெற்றி, போனை எடு. ஏய் நீ என்ன இங்க? ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ண? ஏய் இப்போதைக்கு எனக்கு முத்தம் கொடுத்த? முத்தம் கொடுத்தனா? ஆமா. நானா? ஐயோ கொடுத்திருக்கியேடி. முத்தத்தை கொடுத்துட்டு சீ வேறையா சீ. முதல்ல போனை ஆஃப் பண்ணு. இந்த நேரத்துல யார் அது? அது அலாரம் டோனு. இப்போ எதுக்கு நீ அலாரம் வச்ச? அதுவா, அது காலையில 11 மணிக்கு வைக்கிறதுக்கு பதிலா நைட்டு 11 மணிக்கு வச்சிட்டேன் போல. காலையிலே 11 மணிக்கு அலாரம் வச்சுதான் எந்திரிப்பியா? எல்லாம் என் தலை எழுத்து. அலாரம் வைக்கிறதுக்கு வேற டோனே கிடைக்கலையா? பேய் மாதிரியா வெப்ப? பயத்துல ஓடி வந்துதான் நான் ஊ மேல விழுந்துட்டேன். சாரி. என்ன சாரி? நைட்டு 11 மணிக்கு முத்தம் கொடுத்துட்டு சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அதுவும் கோமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் விடு. ஆமா நீ ஏன் எனக்கு முத்தம் கொடுத்த? நீ தானே சொன்ன நைட்டு ரூம்ல நீ வேற வெற்றி நான் வேற அப்படின்னு. இப்ப எதுக்கு கிஸ் பண்ணன்னு சொல்லு. நான் முத்தம் கொடுக்கலன்னு சொல்றேன்ல. அப்போ இது என்ன? ஐயோ சி, முதல்ல தொட. ஐயோ நானே தீவிரமான ஆஞ்சநேயர் பக்த, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அதுவும் ராத்திரி 11 மணிக்கு முத்தம் கொடுக்கறிய சக்தி. ஆஞ்சநேயா 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 என்ன மன்னிச்சிரு ஆஞ்சநேயா, நான் எதுவும் பண்ணல. ஏய் இப்ப எதுக்கு என்ன டென்ஷன் பண்ற? நான் தான் சொல்றேன்ல உனக்கு நான் முத்தம் கொடுக்கல. அது எப்படி அங்க இருக்கிற லிப்ஸ்டிக் கரெக்டா இங்க வந்து ஜாயின் ஆயிடுச்சு? அது நான் தவறி விழுந்துட்டேன். அததான் கேக்குறேன், அது எப்படி கரெக்டா என் கண்ணத்துல இங்க வந்து ஜாயின் ஆன? ஐயோ கடவுளே. ஏண்டி இவ்ளோ பெரிய இடம் இருக்கு, இவ்ளோ பெரிய ரூம் இருக்கு, உனக்கு விடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன? அது எப்படி கரெக்டா என் கண்ணத்திலே லேண்ட் ஆன? லூசா நீ?
அங்க இருக்கிற மொபைலை எடுக்க எப்படி அங்க வர முடியும்? இப்படிதானே முடியும்? அததான் நானும் சொல்றேன். மொபைல தலைமாட்டுல வச்சிருந்தா முத்தம் கொடுப்பியா நீ? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நான் முத்தம் கொடுக்கல. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவ? சொல்லு. முதல்ல அதை அழி. ஐயோ ஆஞ்சநேயா, அதெல்லாம் அடிக்க முடியாது. இது ஆஞ்சநேயர் எனக்கு கொடுத்தது. ஏய், என்ன உளற? அவர் எப்படி கொடுப்பாரு? ஆஞ்சநேயர் பக்தர்னு சொன்னா இப்போ ஆஞ்சநேயரே கொடுத்தாருன்னு சொல்ற? ஆமா, எனக்கு எது கொடுத்தாலும் அது அந்த ஆஞ்சநேயர் கொடுத்ததுதான். ஆனா இன்னைக்கு அந்த ஆஞ்சநேயர் பக்தரை நீ சோதனை பண்ணிருக்க சக்தி, சோதனை பண்ணிருக்க. இல்ல ஆஞ்சநேயா, இந்த பாவிய மன்னிச்சிரு ஆஞ்சநேயா. என் கண்ணத்துல முத்தம் கொடுத்து இந்த பாவிய மன்னிச்சிரு ஆஞ்சநேயா. இன்னொரு வாட்டி முத்தம் கொடுத்தேன்னு சொன்ன உன்ன. ஓஹோ, நீ கொடுத்தா தப்பு இல்ல, நான் சொன்ன தப்பா? ஏண்டி மொபைல்ல அலாரம் அடிச்சா என்ன வந்து எழுப்ப வேண்டியதானே? உன்ன 4 வாட்டி எழுப்பின. நீ எங்க எந்திரிச்ச? நல்லா தூங்கிட்டு இருந்த. ஆமா, அலாரம் அடிக்கிறதுக்கு இப்படி பேய் ரிங்டோன் தான் வைப்பியா? இந்த சத்தம் கேட்டா நான் உடனே எந்திரிச்சிருவேன், அதனால தான் வச்சேன். கிழிச்ச. அது பாட்டுக்கு அங்க கத்திக்கிட்டே இருக்கு. நீ எங்க எந்திரிச்ச? நான் தானே எந்திரிச்சேன். இதனால வந்ததுதான் இவ்வளவும். சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏதோ தவறி கீழே விழுந்து முத்தம் கொடுத்துட்ட. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி கிஸ் கொடுக்காத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஆஞ்சநேயா, அந்த பாவிய மன்னிச்சிரு ஆஞ்சநேயா. தெரியாம பண்ணிட்டா ஆஞ்சநேயா, மன்னிச்சிரு. ஐயோ, என்னக்கா துளசி மாடத்துக்கு கோலம் போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு துளசிக்கு கலசம் வச்சு பூஜை பண்ண போறோம். கல்யாணமாகி போன இடத்துல நம்ம சக்தி நல்லா இருக்கணும்னு நாம இங்க பூஜை பண்ண போறோம். குடுமா, அது அங்க வை. அம்மா, என் 3 பொண்ணுங்களும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்கள கைவிட்டுறாதம்மா. நீதாம்மா அவங்கள என்னைக்கும் காப்பாத்தணும். அம்மா, சக்தி எனக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போயிருக்கா. ஆனா வெற்றியும் சக்தியும் சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மாவும் சக்தி அக்காவும் எந்த பிரச்சனையும் இல்லாம முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சக்தியை பத்தி தான். மாமாமா, கோவப்படாம கேட்கணும். ப்ளீஸ். ஆமா, என்ன விஷயம் யமுனாக்கா? சக்தி கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் வெற்றி கூட சேர்ந்து இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைல்ல. நாம போய் சக்திய மறு வீட்டுக்கு கூப்பிடலாமா? சூப்பர் ஐடியாக்கா. மா, உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது சொல்ல. நான் பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு? அதுதான், நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்களா சில முடிவெடுக்கிறீங்க. அப்புறம் என்ன எதிர்பார்க்காதீங்க. நான் வரல. எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. நீ வரலன்னா நல்லா இருக்காது. உங்க விருப்பத்துக்காக
நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. ம். ஆனா அங்க போய் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மட்டும்தான் பாத்துக்கணும். பாத்துப்பீங்க. சூப்பர், பிரமாதம். குடும்ப சரீரமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? வயிறு எரியுதுடி எனக்கு. ஓடி போன உன் பொண்ணு கூட உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? ஏன் இப்ப இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாருங்க ஓடி போனது? சக்தி எல்லார் முன்னாடியும் தாலி கட்டிக்கிட்டவ. வெற்றிக்கு பயந்து ஓடி போனது உங்க தம்பி சங்கிலி தான். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஏங்க பஞ்சாயத்துல பட்ட அசிங்கம்லாம் பத்தாதா? ஏய், என்னடி 2 பேரும் ஓவரா துள்றீங்க? இவ்ளோ நாள் புள்ள பூச்சி மாதிரி இருந்தீங்க. இப்ப என்னடானா ஏன் முன்னாடியே குரல வசதி பேசுற அளவுக்கு ஆயிட்டீங்களா? உங்ககிட்ட யார் பேசுனது? உங்க அம்மா பதில் சொல்லட்டும். சொல்லுடி. என்னம்மா சொல்லு. உன் பொண்ணுதான் அவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு போனால, இப்போ அவ கூடயே சேர போறியா நீ? அப்படி நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா? அப்படியே சக்தி அவமானப்படுத்தி இருந்தாலும் அது எங்க குடும்ப விஷயம். அதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? ஏய், வாய மூடு. பேசிட்டு இருக்கோம்ல. ஏன் மீனாட்சி, இப்ப என்ன பூஜை நடக்குது? உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே? என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு வேண்டதெல்லாம் தினம் நான் செய்யறதுதாம்மா. அதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லார் முன்னாடியும் எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவா. நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்பீங்களா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நான் என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு. பூஜை பூஜை புஷ்பா அவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டோம். பெரிய பூஜை. என்ன நீ பூஜை பண்ண கலசமா இது? இத போய் தட்டி விடலாமா? என் வீட்டு வாசல்லையே வந்து உனக்கு எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் புஷ்பா? விட்டுமா. இத பாரு, என் குடும்ப விஷயம் இது. அதுலயே தலையிடுற. உனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு? எனக்கும் என் பொண்ணுக்கும் 1000 இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரு? இத பாரு, இன்னொரு தடவை என் வீட்டுக்கு வராத, காலை வைக்காத. எனக்கு இது வேண்டாம். காலை வைக்காத. போ போ வெளியே. போன்னு சொல்றல, வெளியில போ. போகாம இங்க இருந்து உங்க கூட உறவு கொண்டாடவா போறேன்? இத பாரு மீனாட்சி, உன் பொண்ணு வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கிறத நீ பாத்துட்டு இருக்க. இது ஒரு பொண்ணோட நிக்காது. உன் எல்லா பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் நாசமா தான் போகும். அப்படி நாசமா போகலன்னா அதுக்கு உண்டான வேலைகளை நான் செய்வேன். புஷ்பா, நானும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு பொறுமையா போனா இன்னும் மேல மேல போயிட்டே இருப்பியா நீ? ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளைய இழுத்துக்கிட்டு போய் தாலி கட்டிக்கிட்டவ நீ. நான் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு பொய் புரட்டெல்லாம் செஞ்சு என்னை அவமானப்படுத்தினவ நீ. ஏய், சக்தியை அடிமையாக்கணும்னு திட்டம் போட்டவ நீ. நீ எல்லாம் என் பொண்ணுங்களை பத்தி பேச வந்துட்டியா? போ, முதல்ல போ. நீ என்னங்கடி 3 பேரு சொல்லி வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறீங்களா? போயிடு முதல்ல வெளியில. இருக்குடி உங்களுக்கு, கண்டிப்பா இருக்கு. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பூஜை பண்றாளுங்க பூஜை. என்னம்மா இது? இப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணோம். அதுக்குள்ள இவ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா. அக்கா இங்க பாரு, கலசம் கீழே விழலாம். நம்ம மனசுல நினைச்சு பூஜை பண்ண எதுவும் வீண் போகல. கலசத்துக்கு ஒண்ணுமே ஆகலமா. அம்மா தாயே, கலசம் அப்படியே இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் எங்களை கைவிட்டுறாதம்மா. வா சரளா, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல அண்ணி. என் பொண்ணு இந்த வீட்ல எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன மகாராணி மாதிரி இருக்காமா? பேருக்கு தான் மகாராணி. அவளுக்கு தான் இந்த வீட்ல எந்த உரிமை இல்லைன்னு ஆயிடுச்சு. சரளா,
இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் பூஜாக்கும் இருக்குன்னு நான் சொல்லி இருக்கேன். வாய் வார்த்தைக்கு வேணா அப்படி சொல்லலாம் அண்ணி, ஆனா உண்மை அது இல்லையே. சரளா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக தான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு சரளா, நீ கவலைப்படாத அவளை பத்தி. என்ன இருந்தாலும் அவ அந்த மெஸ்ஸுக்காரி முன்னாடி தலை குனிஞ்சு தானே நிக்கணும். இப்படி நிக்கணும்னு என் பொண்ணுக்கு என்ன தலையில தாண்டி? ஒரு மருமகளா இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ வேண்டியவ என் பொண்ணு. சரளா, சக்தி இப்ப என்னோட மருமக. மெஸ்காரி என்னெல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத, அப்புறம் நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. என்னென்ன நீங்க போய் போய் அந்த மெஸ்ஸுக்காரிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இருங்க, அவ ஏதோ கோபத்துல சொல்லிட்டு இருக்கா. சரளா கிட்ட சொல்லி வை, இன்னொரு தடவை சக்தியை பத்தி இந்த வீட்ல யாராவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே பாத்துட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மெஸ்ஸுக்காரி முன்னாடி பயந்து நடுங்கி இருக்கிறதா மகாராணி மாதிரி வாழ்றதா நீ? பூஜா, யாராவது ஒரு வார்த்தை உன்னை தப்பா சொன்னா கூட உன்னால தாங்கிக்க முடியாதடி. அப்படிப்பட்ட நீயாடி இந்த வீட்ல பல்ல கடிச்சிட்டு இருக்க? மா, யார் என்ன பேசினாலும் அத்தை என் கூட இருக்காங்கம்மா. அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பாருங்க நீ உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு பாருங்க நீ. சக்தி, ஓ, இவங்க வேற வராங்களா? சரளா, மரியாதையா பேசு. அவங்க எங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க. அப்ப நான் யாருன்னு? இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு மரியாதை கிடைக்குமா? ஆனா மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதான் உனக்கு கிடைக்கும். இதையெல்லாம் இந்த வீட்ல நின்னு கேட்கணும்னு எத்தாலே எழுதி இருக்க. எப்படி இருக்க சக்தி? அண்ணி, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க அண்ணி. இது என்ன கேள்வி? கூட பிறந்தவங்கள பார்க்க வந்திருக்காங்க. நீங்க கூட தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி இவங்க வந்திருக்க கூடாதா என்ன? என்னம்மா அங்கேயே நிக்கிறீங்களே, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. அக்காவை பாக்குறேன், தங்கச்சிய பாக்குறேன்னு இப்படி தினம் வந்து நின்னா என்ன அர்த்தம்? பூஜா, அவங்க எங்க தினம் வந்துட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. நீ இப்படி கேக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணா, என்னண்ணே இவங்க முன்னாடி என் பொண்ணை இப்படி கேள்வி கேக்குறீங்க? இங்க பாரு, தேவையில்லாம ஒருத்தவங்களை மட்டம் தட்டுனா யாரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். துர்கா, யமுனா, ரெண்டு பேரும் மனசுல எதுவும் வச்சுக்காம உள்ள வாங்க. அக்கா உள்ள வா. அதான் மாமா கூப்பிட்டார்ல, உள்ள வாக்கா. வா துர்கா, வாங்க வாக்கா. வாங்க. சக்தியும் வெற்றி மறு வீட்டுக்கு வரணும், அதான் அவங்கள கூப்பிடலான்னு வந்தோம். இது என்ன ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்கு? மறு வீட்டுக்கு அழைக்க அம்மா வராம அக்கா வந்திருக்கா. ஏன் உங்க வீட்ல எல்லாம் உங்களை விட இன்னும் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லையா? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்பிட்டோம். அத்தை, அது சக்திக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணதால எங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால சக்தியையும் வெற்றியையும் தயவு செஞ்சு அனுப்பி வைங்க அத்தை. நீ ஏன் கெஞ்சி கேக்குற யமுனா?
அண்ணனையும் சக்தியையும் தாராளமா கூட்டிட்டு போங்க. கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு பையனையும் பொண்ணையும் அனுப்பாம இருக்க முடியுமா? இங்க பாருமா, உங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மாப்பிளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கிட்டு நிக்கிறீங்க? இது உங்களோட உரிமைமா. சக்தி, வெற்றி, சந்தோஷமா மறு வீட்டுக்கு போய் அங்கேயே 4 நாள் இருந்துட்டு வாங்க, சரியா? என்ன நடக்குதா நீங்க? என் பொண்ணு விட்ட கண்ணீர் இன்னும் காய கூட இல்ல. இவங்க என்னமோ உங்களுக்கு பயந்து தயங்கி தயங்கி பேசுற மாதிரி கேக்குறதும், அண்ணன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி 4 நாளைக்கு இருந்துட்டு வாங்கன்னு சொல்றதும் என்ன நீ இதெல்லாம்? இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு தான் பூஜாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா நீ? அவ வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற பூஜாவுக்கு வழி சொல்லணுங்கிற அக்கறையோ வருத்தமோ இந்த வீட்ல யாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ. இப்பதான் நீ எனக்கு நல்லாவே புரியுது. என் பொண்ணோட வாழ்க்கையை தட்டி பறிச்ச சக்தி இங்க சந்தோஷமா புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா என் பொண்ணு அத பார்த்து ஒவ்வொரு நாளும் நெருப்புல இருக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. நல்ல வேளை இங்க நடக்கிறதெல்லாம் நானே நேர்ல பாத்துட்டேன். இல்லன்னா அண்ணி, உங்க பேச்ச நம்பி என் பொண்ணு இங்க சந்தோஷமா இருக்கான்னு நான் நம்பிக்கிட்டே இருந்திருப்பேன். ஐயோ, நம்பி நம்பி நாங்க இன்னும் எவ்வளவு மோசம் போறோம்னு தெரியலையே. சரணா, அண்ணி, என் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சு அவ முன்னாடி என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கேன் பாத்தியான்னு வந்து நிக்கிறாளே இந்த சக்தி. இவளுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? இவெல்லாம் ஒரு பொண்ணா அண்ணி?